மாட்டுத்தாவணி பூ மார்க்கெட்டில் சில்லறை வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக வியாபாரிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை களத்தில் இருக்கும் செய்தியாளர் மாரிச்சாமியிடம் கேட்கலாம். மாரிச்சாமி, தற்போது மதுரையில் சில்லறை வர்த்தகம் எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டுள்ளது? வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் தரப்புல இதற்கு என்ன சொல்லப்படுகிறது? இது குறித்த விவரங்கள் மாரிச்சாமி. நாம் இருப்பது மதுரை மாட்டுத்தாவணி அருகில் உள்ள பூ மார்க்கெட் பகுதி. இந்த பூ மார்க்கெட் பகுதியை எடுத்துக்கொண்டோமானால் மதுரை மற்றும் சுற்று வட்டாரங்களை உள்ள விவசாயிகள், பூ விவசாயிகள் இங்கு வந்து அந்த பூக்களை கமிஷன் கடைகளுக்கும் மற்றும் நேரடியாகவே பொதுமக்களுக்கும் விற்பனை செய்கிறார்கள். இந்த பூ மார்க்கெட்டில் இன்று இந்த 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று அறிவித்ததற்கு பிறகு இந்த பூ மார்க்கெட்டில் வியாபாரம் மிகவும் சரிந்துள்ளதாக தெரிகிறது. இது சம்பந்தமாக பூ மார்க்கெட்டில் உள்ள ராமச்சந்திரன் அவர்களிடம் கேட்போம். இந்த வியாபாரம் எப்படி இன்றைக்கு உள்ளது என்பது பற்றி சொல்லுங்கள். வந்து இந்த மாதத்தில் வந்து மல்லிகைப்பூ வந்து விலை ஜாஸ்தியாக இருக்கும், உச்சத்தில் இருக்கும். 1000 ரூபா வரையும் போய்கிட்டு இருந்த மல்லி 500 வரையும் போய்கிட்டு இருந்தது. இந்த மத்திய அரசினுடைய இந்த திடீர் அறிவிப்பால் விவசாயிகள் மத்தியில் வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு காலதாமதங்கள் ஆகிறதுனால இன்றைக்குள்ள அச்சத்தில் வந்து மார்க்கெட் வந்து சரிவை சந்திச்சிருக்கு. பொதுவாகவே இது வந்து நல்ல திட்டம்தான். இருந்தாலும் வந்து மக்கள்கிட்ட வந்து இன்றைக்கி எடுத்து சொல்கிறதுக்கு உண்டான போதிய அவகாசங்கள் இல்லை. இதுதான் உண்மை. இருந்த போதிலும் வந்து இந்த சரிவை வந்து எத்தனை நாளைக்கு இந்த மக்கள் தாங்க கொள்ள முடியுன்றது வந்து அடிமட்டத்தில் இருக்கிற விவசாயிகள், இதை நம்பி இருக்கிற வியாபாரிகள், இதெல்லாம் ஒரு சில பேருக்கு புரிஞ்சுக்கிறோம், சில பேருக்கு புரிகிறதுக்கு உண்டான இதை வந்து இங்கே உள்ள மாவட்ட நிர்வாகம் வந்து விளக்கிடுச்சுன்னா அவங்களுக்கு வெகுவாக நல்லா இருக்கும். இது வரவேற்க தகுந்த விஷயந்தான். இருந்தாலும் இந்த சரிவை வந்து ஈடுகட்டுறதுக்கு கொஞ்சம் நாளாகும். இப்போ உங்கள்கிட்ட வந்து ஒரு வியாபாரி, ஒரு விவசாயி வந்து ஒரு 10,000 ரூபாய்க்கு பூ கொடுக்குறாரு. அவர் அந்த 10,000 ரூபாயை வாங்கி தான் மற்ற அங்கே உள்ளவங்களுக்கு இப்போ கொடுக்க வேண்டியது இருக்கும். அப்படி நிலைமையில நீங்கள் இன்னைக்கு பணம் கொடுக்காட்டி அவருடைய நிலைமை எப்படி இருக்கும்? அதனால இந்த பாதிப்பு இருக்கத்தான் செய்யும். அது பாதிப்பு இருக்கத்தான் செய்யும். அந்த பாதிப்பு வந்து தான் சொல்கிறேன்ல, மத்திய அரசினுடைய இங்கே உள்ள நிர்வாகம் வந்து அவங்களுக்கு விளக்கிடுச்சுனால் இந்த அச்சம் போயிடும். இப்போ வந்து அச்சம் இருக்கத்தான் செய்யுது. ஏதாவது வந்து 500 ரூபா கொடுக்கும்போது யாரும் கடைக்காரங்களே பெரும்பாலும் வாங்க மாட்டேன்றாங்க. நம்மளும் கொடுக்கும்போது விவசாயிகளும் வாங்க மாட்டேன்றாங்க. இந்த அச்சத்தை போக்கணும்னா மாவட்டத்தினுடைய நிர்வாகம் போக்கிடுச்சுன்னா நிச்சயமாக நல்லா இருக்கும். இதேபோல் விவசாயிகள் வந்து இங்கே நேரடியாக பூவை வந்து அவங்களே கொண்டு வந்து பொதுமக்கள்கிட்ட விற்கிறாங்க. அந்த பொதுமக்கள்கிட்ட விற்கும்போது அவங்களுக்கு என்னென்ன இடர்பாடுகள் இந்த இதனால் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்போம். சொல்லுங்கள் சார். கடனாக வந்து போட வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது சார். அது வந்து கடனாக போட வேண்டிய இருக்குது. இன்றைக்கி இருக்குது 500 ரூபா கொடுக்குறாங்க. 500 ரூபா இன்றைக்கி வந்து செல்லுபடியாக சூழ்நிலையாக இருக்கும்போது கடனாகவும் போடுறாங்க. கடனாக கேட்டிங்கன்னா அது காசு திருப்பி வருமா வராதான்னு சில பேருக்கு இந்த மாதிரி நம்பிக்கையும் இருக்குது. சில பேர் கொடுத்தாங்கன்னு கொடுக்காதையும் போனது தான். அப்புறம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா முதலீடு மொத்தமாக போட்ட காசு நீ போகிறாங்க. சில பேர் பூவுக்கு போனவங்க 500 ரூபானால வச்சுட்டு திருப்பி கொண்டு வர சூழ்நிலையாக இருக்குது. பூவும் கொண்டு வர முடியலை சில இன்றைக்கெலாம். இன்றைக்கி போனவங்க நிறைய பேர் ஆள் பூ எடுத்து வரவும் இல்லை. இன்றைக்கி வியாபாரமும் ரொம்ப வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. எந்த பிரச்சனையும் இல்லாமல் போச்சு. இன்றைக்கி காசு பார்த்திங்கன்னா 100 ரூபா வச்சு இன்றைக்கி 100 ரூபா வச்சு பார்த்தா பூ வாங்க முடியும். அவங்களும் பெரும்பாலும் 500 தலை நீச்சி பண்ண முடியாத சூழ்நிலையாக போச்சு. இன்றைக்கி எதுவும் அப்படியே தான் கொண்டு வந்தாலும் இன்றைக்கி பூ வியாபாரம் இல்லாமல் போகுது. இன்றைக்கி நிறையா அதாவது இந்த விவசாயிகள் கூறும்போது இந்த 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகளால் இந்த பூ வியாபாரம் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளது என்றே கூறி வருகின்றனர்.